முதல்ல ஏனோக்கு பிரசங்கம் பண்ணார். யூதா 14:15 சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான். இப்போ இந்த பிரசங்கம் எதை பற்றி? நியாய தீர்ப்பை பற்றி, நோவாவை பற்றி சொல்லுது. 1 பேதுரு புஸ்தகத்தில் பூர்வ காலம் முதல் எல்லாவற்றையும் குறித்து முன்னறிவித்த நோவா எதை பற்றி பிரசங்கம் பண்ணானா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் பிரசங்கம் பண்ணினார். எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு பாவத்தை பற்றி பண்ணார், நோவா நீதியை பற்றி பண்ணார், ஏனோக்கு நியாய தீர்ப்பை பற்றி பண்ணார். டோட்டல் பைபிளும் ஃபினிஷ். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. இந்த 3குள்ள தான் இருக்கும். இதில் எங்கே வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார்னு இவங்க 3 பேரும் சொன்னாங்க. எங்கே சொன்னார் நோவா? எல்லாரும் வாங்க, ஆளாளுக்கு ஒரு பேழை கட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு பேழை கொடுப்பாருன்னு சொன்னாரா? உங்கள் குடும்பத்துக்கு தனியாக பேழை கட்டிக்கோங்கன்னு சொன்னாரா? இன்னைக்கு உங்களுக்கு எது தேவைப்படுது? காது கிணிய பிரசங்கம் தேவைப்படுது. உங்களை கேட்டுட்டு போகிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சிருக்கணும். ஆனால் இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் பைபிளில் சொல்லுது, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி 3000 பேர் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கும். நீங்கள் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு 2 சத்தமும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டியின் சத்தமும் வருது, வலு சர்ப்பத்தின் சத்தமும் வருது. ஆனால் 2ம் ஆட்டுக்குட்டி போர்வையில் தான் இருக்குது பார்க்கறதுக்கு. 2ம் ஆவிக்குரிய போர்வையில் இருக்குது, 2ம் ஊழியக்காரன் போர்வையில் இருக்குது, 2ம் விசுவாசி போர்வையில் இருக்குது. 2ம் வருது. ஆனால் எது கர்த்தருடைய சத்தம், எது மனுஷனுடைய சத்தம், எது பிசாசின் சத்தம், அதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முதல்ல தேவை ஆவியை பகுத்தறிகிற வரம். உட்கார்ந்த உடனே கண்டுபிடிக்கணும். ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா உடனே கண்டுபிடிக்கணும். பாருங்க, இயேசுகிட்ட மன்னிக்கணும், யோவான் ஸ்நானகன்ட்ட கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஜனங்க வராங்க. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. அத்தனை பேரும் வரும்போது யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னாரு. இப்போ அதுக்கு நடுவில் இயேசு நடந்து வர்றார். இயேசு எப்படி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு நடந்து வரும்போது எப்படி வந்திருப்பார்? 2 பக்கமும் நல்ல பாடி கார்ட்ஸ், வழி விடுங்க, அண்ணன் வர்றார். அண்ணன் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். ஞானஸ்நானம் எடுக்க வருகிற அண்ணனே வருக, தண்ணியில் முங்க வருகிற அண்ணனே வருக. இப்படி வழிபட்டு அப்படியே இயேசு அப்படி தூதர்களோட பாடி கார்டோடு வந்து, தண்ணியெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, உள்ளே இறங்கலாமா, அப்படியே வந்திருப்பார். 10ஓட 11 வர்றாரு. அந்த 1000 கணக்கில் நடுவில் நடந்து அவரும் வர்றாரு. இந்த 1000 பார்க்கும்போது விரியன் பாம்பு குட்டின்னு தெரிகிற யோவான் ஸ்நானகனுக்கு அந்த ஒருத்தரை பார்க்கும்போது தெரியுது, தேவ ஆட்டுக்குட்டி ஒன்று நடந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அத்தனை பாம்பு குட்டிக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி வருதுங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க. அதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம். எத்தனை பாம்பு குட்டி இருந்தாலும் நடுவில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு அது வேணும். ஏன் எங்க பார்த்தாலும் பாம்பு குட்டி கையில் பைபிளோட வருது, வீடு வீடா வருது, 1ஆம் தேதி ஆனா வருது, ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தோட வருது, நிறைய பாம்பு குட்டி வருது. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷம் எல்லாம் பயங்கரம் உங்களுக்கு. அப்பா, எப்படி இந்த வருஷம் டபுள் ஃப்ளோர் கட்டிடுவோம். 1ஆம் தேதி சொன்னா 2ஆம் தேதி லாக்டவுன், கதை முடிஞ்சு. இதில் எது பாம்பு குட்டி? வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து கொள்ளை நோய் வரும், உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்படும். உங்களுக்கே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறோம் பெரிய கொள்ளை நோய் வரும்னு. சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு பாம்பு குட்டி மாதிரி தெரிஞ்சோம் இல்லை? இவர் வந்தால் எப்பவும் இப்படி தான் பயமுறுத்திட்டு போவார். இந்த ஆள் வந்துட்டு போனால் 3 நாள் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு நல்ல வார்த்தை எதையாவது பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிய. எது வந்துச்சு? எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது தான் வந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எது கர்த்தருடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியணும், எது ஆவியானவர் பேசுகிறாருன்னு தெரியணும். நீங்கள் இந்த காது கிணிய பிரசங்கத்தை கேட்டு 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 10-15 வருஷமா அந்த டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் வந்து உங்களுக்கு இப்போ அதுதான் பெருசாக தெரியுது. அதான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க.